நீ சொல்லனா இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க மாட்டேன் தீபி, விட்டுருவேன் தீபி. பாரு தீபி, என் ஃபோட்டோ இப்படி தப்பாக வந்துருக்கு. ஏய் என்னதுலே? ஆமாம் ஸ்வேதா, எனக்கு அப்படி தான் வந்திருக்கு. என்னன்னு தெரியல. இதனால தான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா தீபி? என்ன பண்ணேன்னு தெரியல சோஃபி. யார் எப்படி பண்ணான்னு தெரியல. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல. நான் அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது? பார்த்துக்கலாம் தீபி. சார்ட்ட போனால் கண்டிப்பாக உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் தீபி. இருல நான் வந்துடுறேன்ல. சரி, ஃபீல் பண்ணாத தீபி. எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்னால எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சோஃபி சொன்னது என்ன உண்மையா? இல்லை லட்சுமி, இப்படி தப்பாக யாரோ என்ன ஃபோட்டோவும் டிபி ஃபோட்டோவும் மார்க் பண்ணி தப்பாக அனுப்பிச்சி விட்ருக்காங்க. யாருன்னு தெரியல, பயமாக வேறு இருக்குது. வேணால சாப்பிட்ட போனால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். வாங்க போகலாம். சார் இவங்க 2 பேர் ஃபோனுக்கும் யாரோ ஃபோட்டோ மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சார். யாருன்னு தெரியல சார். சரி, 2 பேர் ஃபோனை மட்டும் கொடுங்க. நான் போயிட்டு என்னென்னு பார்க்குறேன். பார்த்துட்டு என்னென்னு யாரும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யார்ட்டையும் எதுவும் சொல்லாதீங்க, வைக்காதீங்க. சரியா? உங்களுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. சார் 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 பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லம்மா. இன்னும் தான் போய் சொல்லலான்னு போயிட்டுருக்கேன். அதான் அந்த விஷயமாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் நாலேஜை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் சார். முடியாத பட்சத்தில் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் சார். பார்த்துக்கோங்க, பார்த்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நானும் யார் என்னென்னு ட்ரை பண்ணுறேன். பார்த்து என்னென்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகேவா? சரிங்க சார், நான் கூப்பிட்றேன் சார். இந்த 2 பசங்க தானாமா? ஆமாங்க சார், இந்த 2 பசங்க. என்னல கண்டுபிடிச்சாச்சா? ஆமாம் லட்சுமி, இந்த 2 பசங்க தான் மாஃப் பண்ணது. இந்த பசங்களா? இது நம்ம அன்னைக்கு பார்த்தோமே அந்த பசங்க தானே. இப்போ கூட அங்கே தான் இருக்கானுங்க. இப்போ பார்த்து தான் வந்தேன். எங்கேம்மா இருக்காங்க? அங்கேயே உட்காந்துருக்கானுங்க. சரி வாங்க. பொறுக்கி ராஸ்கல், தொலைச்சிடுவேன். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும். விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு